ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் 7 days ரோஸ் பிளான்ட்டுக்கு ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். பெரிய பெரிய பூக்கள் பூக்கிறதுக்கு அடுக்கு பூக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த 7 days ரோஸ் பாருங்கள், பாட்டு வந்து நான் மாற்றிருக்கேன். பெரிய பாட்டில் தான் இது இருந்தது, நான் கொஞ்சம் மீடியம் சைஸ்க்கு சின்ன சைஸ்க்கு மாற்றிட்டேன். இப்போ நம்ம இடுப்பில் மாற்றிட்டு ஒரு 5 days கழிச்சு தான் எரு கொடுக்கணும். ஏன்னா நம்ம சில டைமில் வந்து தொட்டி மாற்றி வைக்கிறோம் பிளான்ட்டு, அந்த சமயத்துலலாம் வந்து உடனே எரு கொடுக்கக்கூடாது. ஒரு 5 days கழிச்சு தான் நம்ம எரு கொடுக்கணும். நட்ட அதிர்ச்சிலாம் இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். இது வந்து ஏற்கனவே நம்ம காமிச்சிருப்போம் வீடியோஸில், பெரிய பெரிய பூக்களாக பூத்துது, கிளாஸ்லலாம் வச்சுருப்போம் பாருங்கள். அந்த 7 days ரோஸ் பிளான்ட்டு தான் இது. இப்போ நம்ம வந்து இந்த செடியில் வந்து பெரிய பூக்கள் பூக்க வைக்கிறதுனா இது கூட நல்லதாக பூக்கள் பூத்துது நல்லதான். ஆனால் நம்ம வந்து இந்த சாயில் மாற்றணும் பாருங்கள். சைஸ் வந்து அடுக்கு நிறைய தான் இருக்குது, பெட்டல்ஸ் வந்து பெருசாக வளரல. ஏன்னா நம்ம அதிர்ச்சியாகி நட்டிருக்கிறோம், அதிர்ச்சியானால் செடிக்கு கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். திருப்பி பழைய போலையே பெரிய பூக்கள் பூக்கும் ஃபெர்டிலைசர் கொடுக்க. இப்போ நம்ம வந்து ஏற்கனவே வந்து நான் ரோஜா செடி நல்லா வளரணும்னா பாட்டில் சாயிலுக்கு மேலே வந்து 2 inch அளவுக்கு நல்லா மாட்டு சாணம் மக்கண்டு போட்டு வைக்கணும். அப்போ தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எரு இருப்பெல்லாம் லிக்விட் ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்கும்போது செடிக்கு எந்த பாதிப்பில்லை, நல்லா வளர ஆரம்பிக்கும் ரோஸ் பிளான்ட்டு. பொதுவாக இந்த ரோஸ் பிளான்ட்டுக்கு எப்போவுமே எருவெல்லாம் கொடுக்கும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், க்ரீன் கலராக நல்லா லீஃப் ரெட் கலரு, ஸ்டெம் வந்து அதாவது பிரான்ச் வந்து க்ரீன் கலர் வரணுன்னா வாழைப்பழம் தோலோ இல்லை நீங்கள் வாழைப்பழமே வெல்லம் கலந்து பிசைஞ்சிட்டு ஒரு 3 days அட்லீஸ்ட் வைக்கணும். அது வந்து 20 days வைக்கணும் ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு. ஆனால் நீங்கள் 3 daysக்கு கூட எடுத்துக்கலாம். எப்படின்னா கொஞ்சமாக ஒரு வாழைப்பழம் ஒரு ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ வெல்லம் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் தயிர் அதிலே போட்டு நல்லா கலந்துட்டு 3 days வச்சுட்டு 4th day நீங்கள் கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் கலந்து கூட செடி கொடுக்கலாம். நம்மளுக்கு சப்போஸ் அப்படியெல்லாம் வேணும் சீக்கிரமாக அப்படின்னா, மற்றபடி நீங்கள் ரொம்ப நாள் வச்சுருந்து கூட ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு செடி கொடுக்கலாம். பனானாவும் ஜாகரியும் அது போல் கொடுக்கும்போது நல்லா ஏற்கனவே காமிச்சிருப்பேன் சின்ன தொட்டியில் ரோஜா, அது இங்கே கொண்டு வரல. நான் இப்போ ஏற்கனவே வீடியோவில் காமிச்சிருப்பேன் பாருங்கள், நல்லா சூப்பராக வரும் அந்த ஃபெர்டிலைசர் கூட. ஆனால் நடுவில் இப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போதெல்லாம் மந்த்லி ஒன்ஸ் வந்து ஃபெர்டிலைசர் கொஞ்சம் நம்மக்கிட்ட வர ஃபெர்டிலைசர்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இது வந்து முட்டை ஓடு எக்ஸலு. முட்டை ஓடு ஊற வச்சுட்டு, அதாவது எப்படின்னா நீங்கள் பாயில் பண்ணும்போது வேக வைக்கும்போது அந்த எக்ஸல் வாட்டர் வந்து நைட்டே அப்படியே வச்சிடணும். நீங்கள் செய்யும்போது சமையலுக்கு மறுநாள் நீங்கள் ஊற்றலாம் செடிக்கு. ஏன்னா தண்ணி கொஞ்சம் கலந்து, இப்போ நீங்கள் 2 கிளாஸ் இந்த முட்டை ஒரு தண்ணின்னா 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு 2-3 கிளாஸ் ஊற்றலாம். நிறைய தான் கலந்து வைக்கணும். அப்படியே வச்சுருந்து மறுநாள் நீங்கள் அப்படியே செடிக்கு ஊற்றலாம். ஒவ்வொரு கிளாஸ் கொடுக்கணும். 7 days ரோஸ் பிளான்ட்டில் அடுக்கடுக்காக பூக்கள் பூக்கும், பெட்டல்ஸ் கூட பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இது போல் கொடுக்கும்போது நீங்கள் ஃபில்டர் பண்ணி கூட கொடுத்துக்கலாம். ஆனால் அப்படியே ஊற்றுறதுனால ஒன்றும் இல்லை, எலியெல்லாம் வருது. அந்த சமயத்துலலாம் எலியெல்லாம் தோண்டி எடுத்துடும். அது போல் தோண்டி எடுக்காமல் இருக்கணும்னா ஃபில்டர் பண்ணிட்டு வைங்க. இந்த ஊற்றுறப்ப மட்டும் கொஞ்சம் செங்கல் இந்த சைடு அந்த சைடு செங்கல்லாம் வச்சுக்கணும். 2 சைடு 3 சைடு சின்ன சின்ன கல்லுங்க வைக்கணும். எலி எதுவும் செய்யாமல் இருக்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு 3 days கழிச்சு அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிடும், அப்போ எலி எதுவும் செய்யாது. சப்போஸ் ரேட்டெல்லாம் இருந்ததுன்னா சொல்கிறேன். பாருங்கள், அடீனியம் ஃப்ளவர் வந்து ரெட் கலரு நிறைய பூக்கும் இந்த பிளான்ட்டில் கூட. அந்த செடியெல்லாம் உங்களுக்கு தனியாக எடுத்துன்னு வந்து காட்ட முடியல வீடியோவில், அதனால் அப்பப்போ பூ பறிச்சு காமிக்கிறது. இங்கே பாருங்கள், இது வந்து சிரிக்கீரை. நான் வந்து கொஞ்சம் சமையலுக்கெல்லாம் வாங்கியிருந்தேன், தண்ணியில் போட்டு வச்சேன் பாருங்கள். உங்களுக்கு கீரைலாம் வேணும்னா கீரை விதெல்லாம் வாங்க தேவையில்ல. இது போல் கீரை தண்டை நம்ம சமையலுக்கு வாங்கிட்டு வேர் இருக்கிறப்போல பாதி அளவு கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுட்டு நீங்கள் மறுநாள் நட்டுக்கலாம். முன்னெண்ணு தண்ணியில் போட்டு சூப்பராக கீரை வளரும். இப்போ இது போலலாம் நீங்கள் கீரை தண்டை கட் பண்ணிவிட்டு நம்ம வச்சோம்னா மண்ணுக்குள்ளே நல்ல கீரை நம்மளுக்கு கிடைக்கும். கொஞ்சம் சப்போஸ் சீடெல்லாம் வேணும்னா ஒரே ஒரு செடி விட்டுட்டு கூட நீங்கள் மற்ற செடி கீரைலாம் பறிச்சிடலாம். பாதி அளவு கட் பண்ணிவிட்டு கூட விடலாம். சீடு வரும்போது கூட நீங்கள் தண்ணி சின்ன சின்ன பாட்டில் கூட நீங்கள் கீரை ஃபுல்லாக தூவி வச்சிங்கன்னா அப்படியே நிறைய ஒரு கட்டு வாங்குறப்பெல்லாம் நம்மளுக்கு கீரை கிடைக்கும். ஏற்கனவே வந்து பொன்னாங்கண்ணி கீரைலாம் ரெட் கலர் காமிச்சிருப்போம் பாருங்க, சூப்பராக இருக்கும். அது போலலாம் நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். சீடு கூட நீங்கள் வாங்கணும்னு ஒன்றும் இல்லை, ஒரு வாட்டி நீங்கள் வாங்கிட்டாவே கீரை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதே நம்ம செடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இது போலலாம் ரோஸ் செடிக்கு நம்ம எருவெல்லாம் கொடுத்துருக்குறோம், அதாவது முட்டை ஓடு தண்ணியெல்லாம் இது போல் கொடுத்துருக்குறோம் ரோஸ் பிளான்ட்டுக்கு. நீங்கள் வந்து வேப்பம் போடலைன்னா கொஞ்சம் போல் போட்டுக்கணும். மந்த்லி ஒன்ஸு 1 ஸ்பூனு 1/2 ஸ்பூனு போட்டுக்கிட்டே வரணும். அப்போ தான் நல்லா ரெட் கலர் தளிர் வரும். வெங்காயம் தோல் தண்ணி அது போல். நான் என்ன சொல்கிறேன்னா, சப்போஸ் அப்பப்போ போடுறதுக்கு டைம் இல்லைன்னா வெஜிடபிள் கம்போஸ்ட்டு இல்லை வெர்மி கம்போஸ்ட்டு, இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ஒவ்வொரு பிடி 2 பிடி நீங்கள் வந்து சாயில்குள்ளே போட்டுக்கிட்டே வந்தால் நல்லா வளரும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பூ பூக்கிறதுக்காக பொட்டாஷ் கொடுக்கணுன்னா நீங்கள் வாழைப்பழம் தோல் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நல்லா பூவெல்லாம் பூக்கும் நிறைய. அதிகமாக மொட்டு வைக்கணுன்னா இது போல் நான் சொன்ன பனானா பீல்ஸ் எல்லாம் கூட நீங்கள் ரெடி பண்ணி செடி கொடுக்கலாம். நிறைய மொட்டு வைக்கும் 7 days ரோஸ் பிளான்ட்டில். எப்போவுமே பிளான்ட் லீஃப் எல்லாம் கூட நல்லா வளரணுன்னா ஏற்கனவே நான் வந்து காய்கறி வேஸ்ட்டெல்லாம் சொல்லியிருந்தேன் பாருங்க, அதில் கூட தயிர் சேர்த்து தண்ணியில் ஊற வைக்கலாம். சப்போஸ் காய்கறி வேஸ்ட்டோட நீங்கள் கொஞ்சம் முழு பனானாவே அதுலேயே ஜாகரியம் நாட்டு சக்கரை போட்டு எல்லாமே கலந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு 2 days ஊற வச்சுட்டு 3rd day வந்து கொஞ்சமாக, அதாவது அதுலேருந்து ஒரு 20 ml 1 லிட்டருக்கு எடுத்துகிட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அதாவது லீஃபெல்லாம் அழகாக வரணும். ரோஸ் பிளான்ட் இல்லைன்னா ஃபுல்லாக செடி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா லீஃபெல்லாம் பெருசாகும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக வரும். ரோஸ் பிளான்ட்டில் லீஃபெல்லாம் இப்போ நான் சொல்லியிருக்கேன் நல்லா பெருசாகும், லீஃப்லாம் பார்க்கறதுக்கு பசுமையாக இருக்கும்னு சொல்லிட்டு. அப்பப்போ எல்லோ கலர் லீஃப் கூட வரும், வராமல் இருக்காது செடின்னா. அது நம்ம அப்பப்போ எடுத்து விட்டுடணும். லீஃப் எல்லோ கலராக இருக்கும்போது நம்ம எடுத்து விட்டுடணும். அப்போ தான் எனர்ஜியெல்லாம் அந்த சைடு போகாமல் செடிக்கு ஏற்றுக்கும். நம்ம அப்படியே வச்சுருந்தா லேட் ஆகும் பிளான்ட் வளர்கிறதுக்கு. எப்போவுமே நம்ம 7 days ரோஸ் பிளான்ட் இப்போ பூக்குது. நம்ம பூ கட் பண்ணும்போது கட் பண்ண இடங்களெல்லாம் நீங்கள் வந்து கத்தாழை தண்ணி, அதாவது கத்தாழை ஜெல்லு இல்லை மஞ்சத்தூள் டர்மரிக் பவுடர் வந்து தண்ணியில் கொஞ்சமாக குழச்சி நீங்கள் தடவி விடணும். அதாவது கட் பண்ண இடங்கள் எல்லாம் சொல்கிறேன் நான். அப்போ தான் டிசீஸ் வராமல் ரோஸ் பிளான்ட் வளரும். ரொம்ப நாள் இருக்கும் நம்மக்கிட்ட ரோஸ் பிளான்ட்டு காயாமல். ஃப்ரெஷ்ஷாக வளரணுன்னா இப்போ நான் சொன்னதெல்லாம் செஞ்சிங்கன்னா ரோஸ் பிளான்ட்டு 7 days ரோஸ் பிளான்ட்டு நல்லா வளரும். அப்பப்போ நீங்கள் இது போல் எக்ஷல் தண்ணியெல்லாம் கொடுக்கணும் பிளான்ட்டுக்கு. இது போல் எக்ஷல் வந்து வேக வச்ச தண்ணி மட்டுமே கொடுத்ததுக்கப்புறம் இந்த தூளெல்லாம் நம்ம தூக்கி போட்டுடலாம், இல்லைன்னா கம்போஸ்டில் கூட போட்டுக்கலாம். இது போல் எக்ஷல் வாட்டர் கொடுக்கும்போது எத்தனை நாளில் வேலை செய்யணும்னா, நீங்கள் உடனே வேலை செய்யணுன்னாக்கா நீங்கள் இதில் வந்து கொஞ்சமாக எக்ஷல் தண்ணியில் தயிர் ஊற்றிட்டு கலந்து செடி குத்தணும். உடனே சீக்கிரமாக தளிர் வரும். இல்லை வெங்காயம் தோல் கூட சேர்த்துக்கலாம், சீக்கிரமாக தளிர் வர சொல்கிறேன். இது போலலாம் முட்டைலாம் பெருசாகணுன்னா இது போல் எக்ஷல் வாட்டர்லாம் கொடுக்கணும். தளிர் சீக்கிரமாக வரணுன்னா வெங்காயம் தோல் தண்ணி நான் சொன்ன ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்கணும். சூப்பராக ரோஸ் பிளான்ட்டு 7 days ரோஸ் வளரும். 7 days ரோஸ் பிளான்ட்டு வளர்க்கும் போது ஸ்ப்ரே பண்ணும்போது நீங்கள் இந்த வாட்டி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறீங்க, நான் சொன்ன வாழைப்பழம் தோல் தண்ணி அதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணும்போது மாற்றி கூட ஸ்ப்ரே பண்ணலாம். அதாவது வெங்காயம் தூள் இல்லை மஞ்சத்தூள் சொல்கிறேன், டர்மரிக் பவுட்ரு வந்து மாற்றி இப்போ நீங்கள் இது கொடுக்குறீங்கன்னா அடுத்த வாட்டிக்கு வேறு கொடுக்கணும். அது போல் நீங்கள் மாற்றி ஸ்ப்ரே பண்ணணும். ரோஸ் பிளான்ட்டு நல்லா வளரும். அதே போல் ஹாட் வாட்டரில் கூட நீங்கள் நீம் லீஃப் எல்லாம் போட்டு நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு நைட்டே போட்டு வச்சிங்கன்னா சாரமெல்லாம் இறங்கிடும். காலையில் அந்த தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும். சூப்பராக பிளான்ட்டு வளரும். இது போலலாம் பிரான்ச்சில் வந்து லீஃபெல்லாம் இல்லை, இது போலலாம் ரெடி பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணும்போது லீஃபெல்லாம் இல்லாத இடங்களெல்லாம் லீஃப் வரும், அதாவது நிறைய தளிர் வரும் சொல்கிறேன். கூடவே வந்து இந்த சாயில்குள்ளே கொஞ்சமாக மந்த்லி ஒன்ஸு கடலை புண்ணாக்கு சேர்த்துக்குங்க. அப்போ தான் வந்து நிறைய தளிர் வைக்கும். அதாவது பேசில் வரும். பேசில்னா திக்கான பிரான்ச்சஸ்லாம் கீழேருந்து, அதாவது ஸ்டெம்முக்கிட்ட கீழே அடிபாகத்துலலாம் அதிகமாக வரும் கடலை புண்ணாக்கு சேர்க்கும்போது. கடலை புண்ணாக்கு இல்லைனாக்கா வேர்க்கடலையே நீங்கள் பவுட்ரு பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கொடுக்கலாம். சூப்பராக தளிர் வரும். அது கூட இது போல் லிக்விட் ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா 7 days ரோஸ் பிளான்ட்டு நிறைய அடுக்கு பூக்களாக பூக்கும். முக்கியமாக தளிர் வைக்கும், நல்ல பூக்கள் பூக்கும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.